சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவு செய்து நாடாளுமன்ற நடவடிக்கைகள், அரசியல் நடவடிக்கைகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்த பிற்பாடு ஒரு காத்திரமான அரசியல் நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார். அவர் இறுதியாக கையில் எடுத்துக்கொண்ட தொண்டர் ஊழியர்களாக பணிக்கு சேர்த்து கொள்ளப்பட்ட தாதியர்கள் அல்லது மருத்துவ சேவையாளர்களினுடைய நலன் சார்ந்த விடயத்தில் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் பேசவிருக்கின்றோம். இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். කට්ටියට ඒගොල්ලෝ දීලා තියෙනවා ස්පෙෂල් බැච් එකක්, ඒක අපොයින්ට්මන්ට් බැච් එකක් විදිහට දීලා තියෙනවා. ඒ බැච් එක ඇතුළේ හොස්පිටල් එක ඇතුළේ යන්න පුළුවන්. අවුරුදු 3ක් විතර මේගොල්ලෝ වැඩ කරලා තියෙනවා. මේගොල්ලෝට ඇතුළේ ඉන්න එපා කියන සිකියුරිටි ගහනවා, ෆොටෝස් දානවා, වීඩියෝස් දානවා. මේගොල්ලෝ හැමදාම මට ඒක අරන් යවනවා. ඒකට මම ඉවරේ ආයෙත් කමසොත් 1 week 2 week வந்தாங்க தான் பட்ஜ் கொடுத்துருக்காரு. எங்களை கொடுத்தா இல்ல. நாங்க போய் கலெக்ஷன் இதுல சொல்லிட்டோம். நீங்க வேலைக்கு வேலை பண்ணா பாருடா. இப்போ உங்களுக்கு பிரைவேட் வேலைக்கு வாங்கல. நீங்க இப்ப வேலை தேவையா මොකද සර් கொஞ்சம் ඕම කරලා. ඕකේ. එතකොට කිව්වලු සතිමුටිස ටිකක් හදවලා ඉන්න හින්දා සති දෙකක් එන්න එපා කියලා. ජනවාරි 14 අපි පොංගල් දේනවනේ. ඒකෙන් පස්සේ එන්නලු එයා ටිකක් කූරුනාම වෙල්ඩ ගන්නවා කියලා මේගොල්ලෝ එළියට දාලා තියෙනවා. එතකොට මේගොල්ලෝ අහනවා අත්‍තරම මේගොල්ලෝ සමහරු ගඳලා ඉන්නවා, බබාලා තියෙනවා, දුර ඉන්න කෙන කට්ටියක් තියෙනවා. එතකොට ඒගොල්ලෝ ඇත්තම ජීවිත වේදම කියලා එකක්වත් නැහැ කියන ඉන්කම් කියලා එකක්වත් නැහැ. ඒකෝට මේගොල්ලෝ අහනවා අපේවත් ඒකට අරගෙන මොකරි NGO එකක් තියෙනවනේ මේ ICRC නැත්නම් Red Cross නැත්නම් நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கும் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்திக்கும் இடையிலாக இருக்கக்கூடிய முரண்பாட்டினுடைய கடைசி அங்கமாக தோன்றியிருப்பது காலப்போக்கில் பணி நிரந்தரம் பெற்றுக் கொடுப்பதாக கூறப்பட்டு அவ்வேலைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஏறக்குறைய 170 மருத்துவ பணியாளர்கள், 300 என்று கூட ஒரு தரப்பினரால் சொல்லப்படுகிறது. அவர்களினுடைய நலன் சார்ந்த, அவர்களினுடைய தொழில் நலன் சார்ந்த விடயங்களாக இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா பல்வேறு தளங்களில் பல்வேறுபட்ட விடயங்களை பேசி இருந்தாலும் கூட ஒரு சாத்தியமற்ற உறுதிப்பாடுகளை அல்லது தன்னுடைய விளம்பரத்திற்கான உறுதிப்பாடுகளை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா வழங்குகிறார் என்பது போன்ற ஒரு சில விமர்சனங்களை சமூக வலைதளங்களினூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்பு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். அவர் வழங்கியிருந்த உறுதிமொழிகள், அவர் வழங்கியிருந்த நம்பிக்கைகள் எவ்வளவு தூரம் சாத்தியம் என்ற கேள்விகளையும் உருவாக்கி இருந்தது. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவு செய்யப்பட்ட பிறகு அவர் வழங்கக்கூடிய உறுதிப்பாடுகள் அல்லது அவர் விதைக்கக்கூடிய நம்பிக்கைகளின் மீது ஒரு கேள்வி இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படித்தான் இவர்களினுடைய தொழில் நலன் தொடர்பாக அவர் முன்வைக்கப்பட்ட உறுதிமொழிகளின் மீதும் ஒரு நம்பிக்கை இருந்தது. நேற்று முன்தினம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த விவகாரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ ஊழியர்கள் 170 பேரில் கணிசமானவர்களை கொழும்பிற்கு கொண்டு சென்று சுகாதார அமைச்சில் வைத்து சுகாதார அமைச்சர், சுகாதார பிரதி அமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் உட்பட்ட உத்தியோகத்தர்களை நேரடியாக அவர்களை சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இது பாராட்டத்தக்க ஒரு விடயம். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒருவரிடம் இருந்து, மக்களினுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவரிடம் இருந்து, மக்கள் அதிகமான நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய ஒருவரிடம் இருந்து ஊடகங்களும் அரசியல் அவதானிகளும் மக்களும் எதிர்பார்ப்பது உண்மையில் இப்படிப்பட்ட விவகாரங்களை தான். பாதிக்கப்பட்ட தரப்பை நீதி பெற்றுக் கொடுக்கக்கூடிய தரப்புகளோடு கொன்று சேர்த்து அவர்களின் மூலமாக இவர்களுக்கான நலன்களை பெற்றுக் கொடுப்பதுதான் காத்திரமான அரசியல் நடவடிக்கையாக இருக்க முடியும். இந்த விவகாரம் அர்ச்சுனாவினுடைய முதலாவது காத்திரமான அரசியல் நடவடிக்கை என்று நான் பார்க்கிறேன்.
இப்படி நான் சொன்னது போல இந்த 170 பணியாளர்களில் கணிசமான பணியாளர்களை கொண்டு கொழும்பிற்கு சென்று சுகாதார அமைச்சில் வைத்து மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல்களின் பிரகாரம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மை பிறந்திருக்கிறது. இந்த கலந்துரையாடல்களின் முடிவில் பல்வேறுபட்ட விவகாரங்கள் ஓரளவு தீர்மானமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அவை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, முதலாவது விவகாரம், சுகாதார அமைச்சர், சுகாதார பிரதி அமைச்சர், சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் ஆகியவர்கள் இந்த கனிஷ்ட தர அடிப்படையில் பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உத்தியோகத்தர்களினுடைய விவகாரங்கள், அவர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பாக நேரடியாக கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விவகாரம் என்னவென்றால், அர்ச்சுனா தரப்பில் 300 என்று சொல்லப்படுகிறது. அந்த 300 பேரில் இருந்து 170 பேராக இப்பொழுது கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மருத்துவ பணியாளர்கள் பணி செய்து கொண்டிருந்த காலப்பகுதியில் ஏறக்குறைய 84 என்று நினைக்கிறேன், 84 பேருக்கு விசேட பட்டி ஒன்று அணிவிக்கப்பட்டு அவர்கள் இந்த 170 பேரில் இருந்தும் முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு அர்ச்சுனா தரப்பில் முன்வைக்கப்படுகின்ற பொழுது, இந்த 170 பேருக்கும் பணி நிரந்தரம் வழங்கப்படுகின்ற சூழ்நிலையில் அல்லது சம்பளம் சார்ந்த நலன்கள் வழங்கப்படக்கூடிய சூழ்நிலையில் எந்த வகையிலும் எந்த முன்னுரிமை அடிப்படையிலும் ஏற்கனவே அந்த சிறப்பு பட்டி அணிவிக்கப்பட்ட 80 லட்சம் பேருக்கு எந்த வகையிலும் முன்னுரிமை அளிக்கப்பட மாட்டாது என்கின்ற ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் சுகாதார அமைச்சின் செயலாளர் ஊடாக இப்படி ஏற்கனவே சிறப்பு பட்டி அணிவிக்கப்பட்டவர்களுக்கு எந்த வகையிலும் முன்னுரிமை அளிக்க கூடாது என்கின்ற எழுத்து மூல கடிதம் விரைவில் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு அனுப்பப்படும் என்கின்ற ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரங்கள் ஏறக்குறைய ஒரு தீர்மானங்களாக அல்லது அங்கு சென்ற பணியாளர்களுக்கான ஒரு நம்பிக்கையான வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட அணுகுமுறைகளை, இப்படிப்பட்ட செயற்பாடுகளை, இப்படிப்பட்ட அரசியலை தான் அர்ச்சுனாவை ஆதரித்த, அர்ச்சுனாவிடம் இருந்து ஒரு சில விடயங்களை, தீர்வுகளை எதிர்பார்க்கின்ற மக்களும் ஊடகங்களும் அரசியல் அவதானிகளும் எதிர்பார்ப்பதாக இருக்கிறது. சாவகச்சேரி அல்லது யாழ் மாவட்டம் அல்லது வடக்கினுடைய பல்வேறு வைத்தியசாலைகளிலும் இடம்பெறுகின்ற மருத்துவ முறைகேடுகள், சுகாதார முறைகேடுகள் தொடர்பாக தன்னுடைய குரலை உயர்த்தித்தான் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மக்களிடம் சென்றார். அப்படி மக்களிடம் சென்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு மக்கள் ஒரு ஏகோபித்த வரவேற்பை கொடுப்பதற்கான காரணம் யாழ் போதனா வைத்தியசாலையில் மட்டுமல்ல, சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் மட்டுமல்ல, அல்லது மன்னாரில் மட்டுமல்ல, எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய வைத்தியசாலைக்கு செல்லக்கூடிய சாமானிய மக்கள் நாளாந்தம் எதிர்கொள்கின்ற பல்வேறுபட்ட இடர்பாடுகளின் காரணமாகத்தான் உளவியல் ரீதியாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவ்வளவு பெரிய வரவேற்பை பெற்றுக்கொண்டார். அவ்வளவு பெரிய வரவேற்பை பெற்றுக்கொண்டு மக்களினுடைய பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அரசியல் ரீதியாகவும் காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பிறகு மேற்கொண்ட ஒரு காத்திரமான அரசியல் நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தொடர வேண்டும். இது போன்ற நடவடிக்கைகளின் ஊடாக எல்லா துறைகளிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆக குறைந்த நீதியாவது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த காணொளி தொடர்பாகவும் இந்த காணொளியிலே நாங்கள் பேசியிருக்கின்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு கிடைத்தால் அவை பற்றி தொடர்ச்சியாக பேசலாம். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கின்றேன். நான்